நூல் வெளியீட்டு விழா தலைவர் மரியாதைக்குரிய வைகோ அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற தலைவர் பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, comrades, Vaiko in Parliament. Book has been launched. Leader of the opposition, Mr. Rahul Gandhi, released that book. Mr. Akhilesh Yadav received the first copy. They all spoke on Mr. Vaiko. And here on the dais, many leaders are going to speak. Mr. Farooq Abdullah, the senior statesman of our country, has spoken. I don't want to make a long speech. Vaiko in Parliament. Who is Vaiko? Vaiko என்பவர் யார்? நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து வைகோவை நான் அறிவேன். வைகோ ஒரு ஆற்றல் மிகு அரசியல் தலைவர், ஆற்றல் மிகு களப் போராளி. வெறும் பேச்சு மட்டும் அவருடைய சிறப்பு அல்ல, களத்தில் நின்று போராடுவதும் அவருடைய சிறப்பு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்து அவருடைய உரைகளை நான் படித்து வருகிறேன். பெரியார் அண்ணா அவர்களின் கொள்கைகளில் உறுதியோடு நின்று இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளி வைகோ அவர்கள். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்கள், தமிழ்நாடு என்று ஏதாவது பிரச்சனையாகுமானால் அதனை எடுத்து பேசுவதற்கும் போராடுவதற்கும் முன்னணி களப்போராளியாக வைகோ அவர்கள் இருந்து வருகிறார். தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருந்தாலும், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் எங்கெல்லாம் அவர்கள் இன்றைக்கும் அவதிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்களுடைய நலனுக்காக, உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு மாபெரும் தமிழ் போராளி திரு வைகோ என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வைகோ நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருக்கிற உரைகள் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது புதிய தலைமுறைக்கு வழிகாட்டுதலாக அமையும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே இது வழிகாட்டுதலாக அமையும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு அவருடைய உரைகள் அமைந்திருக்கின்றன. எனவே வைகோ இஸ் ஒன் ஆஃப் தி யுனிக் பர்சனாலிட்டிஸ் இன் தி கான்டெம்பரரி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஒன் ஆஃப் தி யுனிக் பர்சனாலிட்டிஸ். And he is a great orator, eloquent orator, able parliamentarian. நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பட் இந்த நூல் வைகோ இன் பார்லமெண்ட், வைகோவை நமக்கு அறிவோம். வைகோவினுடைய ஆற்றல்கள் நமக்கு தெரியும். அவருடைய கொள்கை ஈடுபாடு,
அதற்காக அவர் நடத்துகிற போராட்டங்கள் நமக்கு தெரியும். ஆனால் பார்லமெண்ட், வைகோ இன் பார்லமெண்ட், வாட் இஸ் பார்லமெண்ட்? வாட் இஸ் பார்லமெண்ட் டுடே? இதை நாம் உணர வேண்டும். வாட் இஸ் பார்லமெண்ட் டுடே? நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. தி பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் தான் குறிப்பிட்டார், பார்லமெண்ட் இஸ் சுப்ரீம் இன்ஸ்டிடியூஷன் இன் அவர் டெமோக்ரஸி. Parliament represents the sovereign will of the people. Sovereign will of the people. Today, what is happening to Indian Parliament? Indian Parliament is increasingly becoming redundant. If Parliament becomes redundant, democracy dies. This is what Dr. Ambedkar want. Parliament should be vibrant, and Parliament is the forum which makes executive, the government of the day, answerable, accountable to the people. So Parliament should function. ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? Ever since the communal fascist forces captured power, democracy is undermined, constitution is undermined, parliament is being made redundant. என்ன நடைபெறுகிறது? இந்தியா என்று சொன்னால் that is பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை தான் அம்பேத்கர் குறிப்பிட்டார். அம்பேத்கர் ஒரிஜினலாக அவர் இந்தியாவை பற்றி எழுத நினைத்த பொழுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று அவர் கருத்தை கொண்டிருந்தார். ஆனால் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குகிற பொழுது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அதை எழுதினார். இந்தியா தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படி என்றால் இந்தியா இன்றைக்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று நடைபெறுகிறதா? நாடாளுமன்றம், பார்லமெண்ட் அதற்கான முறையில் செயல்படுகிறதா? இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்று பேசினார்கள், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்று பேசினார்கள், இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று பேசுகிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்று பேசினார்கள். இன்றைக்கு ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன் என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன். இந்தியா எங்கே போய்கொண்டிருக்கிறது? இந்தியா இஸ் a multi-dimensional country of tremendous diversities. These diversities must be celebrated. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் இந்தியாவை ஒரு மல்டி டைமென்ஷனல் கண்ட்ரி என்ற நிலையிலிருந்து யூனி டைமென்ஷனல் கண்ட்ரியாக மாற்ற விரும்புகிறார்கள். This is the biggest challenge we are facing today. How to prevent this? How to reclaim our republic? India is a secular democratic republic. ஆனால் இன்றைக்கு those who are in power, they want to rewrite history. They want to redefine Indian nationhood. Where are we heading for? இந்த சூழலில்தான் நாம் வைகோவை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வைகோ அல்ல, பல வைகோக்கள் இன்றைக்கு இந்தியாவில் தேவைப்படுகிறார்கள். இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த ஒரு வைகோ என்பது மட்டுமல்ல, பல வைகோக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் உருவாக வேண்டும்.
அனைத்து பகுதிகளிலும் உருவாக வேண்டும். இதைதான் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்தியா, தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆனால் இங்கே ஃபரூக் அப்துல்லா அமர்ந்திருந்தார். பாவம், அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர். ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலமாக இருந்தது. தி ஸ்டேட்ஹுட் has been snatched. It has been split into union territories. If that can happen in Jammu and Kashmir, tomorrow it can happen in any other state. Tamil Nadu also is not an exceptional. ஆனால் தமிழ்நாட்டை அவ்வளவு சுலபத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே தான் இன்றைக்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா இன்றைக்கு பெரும் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார். இந்த சவால்களிலிருந்து இந்தியாவை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வது? பார்லமெண்ட் இன்றைக்கு மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும். மக்கள் என்று நான் குறிப்பிடுகிற பொழுது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் இன்றைக்கு எல்லாரும் பெற்று இன்றைக்கு வாழ வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, டாக்டர் அம்பேத்கருடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. State shall ensure all means of livelihood to all its citizens, men and women. அதுக்கு என்ன பொருள்? State shall ensure all means of livelihood to all its citizens, men and women. But what is happening today? இந்தியாவினுடைய செல்வ வளங்கள் எல்லாம் சிலரிடம் குவிகின்றன. அடானிகள், அம்பானிகள் என்று நாம் மேற்கோள் காட்டிக்கொண்டிருக்கலாம். உழைக்கக்கூடிய மக்களினுடைய உரிமைகள் பறிபோகின்றன. இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? எல்லா மொழிகளும் இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். எல்லா கலாச்சாரங்களும் இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். இதை எப்படி செய்வது? எனவே பார்லமெண்ட் என்பது இன்றைக்கு ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அமைப்பு. பார்லமெண்ட் இன்றைக்கு செயல்படவில்லை ஆனால் ஜனநாயகம் செத்து போகும். அதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே வைகோ இன் பார்லமெண்ட் என்று சொல்கிற பொழுது வைகோவை நமக்கு தெரிகிறது. ஆனால் பார்லமெண்ட் என்ன ஆகும்? இந்த கவலை எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். எனவே இன்றைக்கு ஒரு வைகோ அல்ல, நூற்றுக்கணக்கான வைகோக்கள் இன்றைக்கு தோன்ற வேண்டும். அதற்கு ஒரு முன்மாதிரியாக உத்வேகம் அளிக்கிற ஒருவராக இருப்பவர்தான் திரு வைகோ. அவரை நாம் சரியாக அடையாளம் காண வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரை தெரியும். இந்தியா முழுவதற்கும் திரு வைகோ இன்றைக்கு தெரிகிறார். நாடாளுமன்றத்தில் அவருடைய உரைகளை இன்றைக்கு எல்லோரும் பார்க்கிறார்கள். எனவே இன்றைக்கு நாடு இருக்கிற சூழலில் வைகோ இன் பார்லமெண்ட் என்ற இந்த நூல் புதிய வெளிச்சத்தை கொடுக்கிற, புதிய புரிதலை கொடுக்கிற ஒரு நூலாக அமைகிறது. இதை புதியவர்கள், இளம் தலைமுறையினர் இன்றைக்கு படிக்க வேண்டும். புதிதாக அவர்கள் கற்க வேண்டும். வைகோவினுடைய செயல்பாடு என்பது சாதாரணமானது அல்ல. வைகோ இன்றைக்கு சரித்திரம் படைத்த ஒரு சரித்திர நாயகன். அந்த சரித்திர நாயகன் இன்றைக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், எல்லோருக்கும் உத்வேகம் அளிக்கிற ஒரு ஊற்றுக்கண்
இந்த வைகோ என்று நாம் பெருமைப்படலாம். நான் தமிழ் மண்ணின் மகன்தான். ஒரு வைகோ ஒரு தமிழர் என்ற முறையில் அந்த பெருமையை நானும் உணர்கிறேன். நாடாளுமன்றத்தில் பார்லமெண்ட்டில் அவர் ஆற்றுகிற உரைகளை, அந்த உரை என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, உடல் மொழி. வைகோ எழுகிற பொழுதே அதில் ஒரு கம்பீரமும், வைகோ எழுகிற பொழுதே ஏதோ ஒன்றை இவர் சொல்லப்போகிறார் என்ற உணர்ச்சி பெருக்கை நம்மால் பார்க்க முடியும். வைகோ பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றுகிற உரைகளின் போது, இன்றைக்கு அவர் இளைஞர் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், அவர் எந்த காலத்திலும் அப்படித்தான் இருப்பார். எனவே தான் திரு வைகோ நீண்ட நாள் வாழ வேண்டும், தமிழ் மக்களுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் அவர் பாடுபட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வேண்டுகிறேன். வைகோ இன்றைக்கு ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவராக நீங்கள் பார்ப்பது கூடாது. நல்லது, நீங்கள் அவரை போற்ற வேண்டும். அதே நேரத்தில் வைகோ இந்த இந்திய மண்ணுக்கே ஒரு தலைவர் என்று நாம் பார்க்க வேண்டும். That is why we celebrate the life of Comrade Vaiko. We celebrate his life. We celebrate his contributions to our democracy, to our progress of the country. Anyway, on behalf of the Communist Party of India, I convey my revolutionary greetings to Comrade Vaiko. He is our Comrade Vaiko. உங்களை எல்லாம் நான் தோழர்கள் என்று அழைக்கிற பொழுது அவரும் என்னுடைய தோழர் தான். அந்த தோழமை இன்றைக்கு இந்தியாவை காப்பதற்கும் இந்தியாவை முன்னெடுத்து செல்வதற்குமான ஒரு தோழமையாக அமைய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் வேண்டுகிறேன். எனவே வைகோ இன் பார்லமெண்ட் என்று நாம் அந்த நூலை பார்க்கிற பொழுது வைகோவையும் நாம் அறிய வேண்டும், பார்லமெண்ட் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதையும் அறிய வேண்டும். எப்பொழுது இந்திய பார்லமெண்ட்டில் பிரதமர் அவைக்கு வர வேண்டும், உள்துறை அமைச்சர் அவைக்கு வர வேண்டும், கெஞ்சி கூத்தாடுகிறார்கள். எங்கே பிரதமர், எங்கே உள்துறை அமைச்சர், ஏன் அவைக்கு வரவில்லை என்று. இது பார்லமெண்ட்டையே அவமதிப்பதாகும். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிற பொழுது பார்லமெண்ட் இஸ் சுப்ரீம் இன்ஸ்டிடியூஷன் இன் அவர் டெமோக்ரஸி. பார்லமெண்ட் முடக்கப்படுமானால் ஜனநாயகம் செத்துப்போகும். இதுதான் ஜெர்மனியில் நடந்தது. பாராளுமன்றத்தை தீ வைத்து கொளுத்தி பழியை கம்யூனிஸ்டுகள் மீது போட்டு இறுதியில் அங்கே தோன்றியது ஃபாசிசம், ஹிட்லர் தலைமையில் ஃபாசிசம். அப்படிப்பட்ட ஒரு கதி இந்தியாவில் வந்துவிடக்கூடாது. இப்பொழுதே ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் பின்பற்றுகிற செயல்கள் எல்லாம் ஒரு ஃபாசிஸ்ட் கொள்கைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாசிஸ்ட் கொள்கைகள். இந்த ஃபாசிசத்தை முறியடிக்க வேண்டும், பாராளுமன்றத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் வைகோ போன்றவர்கள் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் நிற்க வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். எனவே திரு வைகோ அவர்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறது. வைகோ அவர்களினுடைய பேச்சுகள் நமக்கெல்லாம் புதிய புரிதலை கொடுக்கிறது. வைகோ போல பல வைகோக்கள் இந்தியாவில் தோன்ற வேண்டும், தமிழ்நாட்டில் தோன்ற வேண்டும் என கேட்டு திரு வைகோ அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you, Comrade Raja.